அன்று மாலை காவ்யா துவைத்த துணிகளுக்கு இஸ்திரி போட்டுக் கொண்டிருந்தாள். பட்பட் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பட்டாசு சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஊரே தீபாவளிக்கு தயாராகுது. நான் பெத்தது ஒழுங்கா இருந்தா இங்கேயும் தலை தீபாவளி அது இதுன்னு அமர்க்கலப்பட்டிருக்கும். நல்ல வாழ்க்கையும் மாப்பிள்ளையையும் விட்டுட்டு இன்னும் யாரை பிடிக்க நிக்குதோ. வழியால் அம்மாவின் வார்த்தைகள் வீழ்ந்தாலும் அதன் வீரியம் காவ்யாவை தொடவில்லை. அப்படி என்னதான் பெண்ணுக்கும் அம்மாவிற்கும் உருமலாய் வந்தன அப்பாவின் வார்த்தைகள். அப்பாவாக இருந்தாலும் அவரும் ஆண்தானே. அமைதியாய் நகர்ந்து ஜன்னலை சாத்தினாள். ஆனால் மனக்கதவுகள் திறந்து கொண்டது. இந்த தீபாவளிக்கும் அவளுக்கும் தான் எத்தனை ஒற்றுமைகள். 2 முறுக்கு அதிரசத்தோடு காஃபியை ஏந்தி கொண்டு அவளது அறைக்கு வந்தாள் அம்மா தேவி. காவ்யா, பக்கத்து வீட்டு லட்சுமிக்கு இந்த வருஷம் தலை தீபாவளியா, கொஞ்சம் பலகாரம் கொடுத்து அனுப்பினா. இந்த உனக்கு தான் முறுக்கும் அதிரசமும் கொடுத்து அனுப்பினா. உனக்கு தான் முறுக்கும் அதிரசமும் பிடிக்குமே. கையில் தட்டை திணித்துவிட்டு மகளின் முகத்தை ஆழ்ந்து நோக்கினார் தேவி. பட்டும் பகட்டுமாய் எத்தனை அழகாய் வலம் வந்தவள். எல்லாம் நல்லபடியாய் நடந்திருந்தாள். இந்நேரம் இங்கேயும் தலை தீபாவளி தானே. சீருக்காக வாங்கி வைத்த பட்டு வேஷ்டியும் புடவையும் பீரோவின் மூலையில் தூங்கிக் கொண்டிருந்தது. வாழ வேண்டிய வயதில் இதெல்லாம் தேவையாடி. ஆனால் இவையெல்லாம் இவளாக தேடிக்கொண்டதுதானே. தாயின் ஆதங்கம் மகளிற்கு புரிந்திருக்கும் போல காவ்யா வறண்ட சிரிப்பினை உதிர்த்துவிட்டு காஃபியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். பார்வை மீண்டும் மூடிய ஜன்னலுக்கு வெளியே போனது. அவளின் ஆதியும் அந்தமும் அந்த ஜன்னல்களின் கம்பிகளும் திரைச்சீலைகளும் அறியுமே. அப்பாவிற்கு வீட்டை விட்டு அக்கம் பக்கம் சென்றால் பிடிக்காது என்பதால் காவ்யா மாலை நேரங்களில் வெளியே விளையாட செல்வதுமில்லை. அப்பாவின் பேச்சை மதித்து அன்று அவள் வெளியே செல்லாமல் இருந்திருந்தாள். ஒருவேளை அவளின் வாழ்வில் போக்கு மாறி இருக்குமோ என்னவோ. ஒரு தீபாவளி அன்றுதான் அவள் பெரிய மனுஷியாக திரண்டது. சே, இப்போ இது வரலைன்னா யார் அழுதா? தெரு பசங்க கூட விளையாட கூட போக முடியாம இப்படி உட்கார வச்சுட்டாங்களே. அந்த கவலை போகும்படி விதவிதமான பலகாரங்கள் நாக்கிற்கு இணையாக கிடைக்க சமாதானம் ஆகியிருந்தாள். அப்போதும் கூட இப்படித்தான் அம்மா எதையாவது தட்டில் வைத்துக் கொண்டு சாப்பிட சொல்லி மன்றாடுவாள். காவ்யா, நான் கொஞ்சம் பலகாரத்துக்கு பொருட்கள் வாங்கணும், கடைக்கு போயிட்டு வாரேன். தோசைக்கு ஊற போட்டிருக்கேன், கொஞ்சம் அரைச்சு வச்சிடேன். கையில் கூடையுடன் கட்டியிருந்த காட்டன் சேலையை இறுக்கி கட்டிக்கொண்டு நடையை கட்டினார். தீபாவளி தல தீபாவளி என்று அஜித் குமார் ஆடிக்கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்தபடியே முறுக்கை துவம்சம் செய்து கொண்டிருந்த அப்பாவை பார்த்துவிட்டு அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். மீண்டும் பட்டாசு சப்தங்கள். பீரோவில் அவளின் கல்யாண புடவையையும் ஆல்பமுடன் இப்போது அவள் கைக்கு வந்திருந்தது. அவன் பெயர் நிஜந்தன். பேரில் உள்ள நிஜம் நடத்தையில் இல்லாமல் போனது. அவனின் குற்றம்தானே. மலை குன்றுகளாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொய்களே அவனை அழுக்கி கொன்று போட்டு விட்டதே. காற்றில் ஆடும் திரைச்சீலை. ஒரு முறை இந்நாள் தானே நிஜந்தனை கண்டாய் என்று தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. இதே போல அன்றும் பண்டிகைதான். நிஜ நரகாசுரன் என்பதாலா அல்லது காவ்யாவின் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தீபாவளிக்கும் சம்பந்தம் உண்டு என்பதாலா என்று தெரியவில்லை. சொல்லி வைத்தாற் போல அவனை சந்தித்தது அதே தீபாவளி அன்றுதான். புது பட்டு புடவை அழகாக உடுத்திக்கொண்டு காவ்யா புஷ்வானத்தை கொளுத்த வைத்திருந்த ஊதுவத்திக்காக அறைக்குள் நுழைந்தாள். எதிர்ப்புற ஜன்னலில் இருந்து உஸ் உஸ் என்று சப்தத்தினால் ஈர்க்கப்பட்டவளின் கண்களில் முதலில் தென்பட்டது அவனின் குறும்பு கலந்த முகம். ஏ குட்டி, பந்து உன் ஜன்னல் வழியாக விழுந்து விட்டது, அதை எடுத்து தாயேன். நான் ஒன்னும் குட்டி இல்ல, எனக்கு 18 வயதாகிறது. சரி ஸ்வீட் 18, சரி சரி பந்தை எடுத்துக்கொடு. அவன் அவசரப்படுத்த பந்தை வெளியே எடுத்தறியாமல் கைகளில் எடுத்துக்கொண்டு வந்து வாசலுக்கு வந்தாள். முதல் பார்வை, முதல் ஸ்பரிசம் இரண்டும் கலந்தது. அதற்கடுத்த நாட்களில் அவனின் தரிசனமும் யாரும் அறியாமல் எதிர் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து அவளின் அறை ஜன்னலில்.
அரை இருட்டில் ஏசி குளிரில் நடுங்கிக் கொண்டே பாடாவதியான ஒரு திரைப்படத்தில் அந்த இருக்கையில் அவனோடு ஒட்டிக்கொள்ளும் வரையில் அவர்களின் காதல் நீண்டு கொண்டேதான் இருந்தது. 1 வருடத்திற்கு மேலும் கடந்த நிலையில் அவர்களின் காதலும் வெளியானது. எந்த ஒரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டோ அதுபோல் அவர்களின் காதல் வீட்டிற்கும் தெரிய வந்தது. முதலில் கோபமான அப்பா பையனின் பின்னணியை அறிந்து கொண்டு அடக்கித்தான் வாசித்தார். பெங்களூரில் பெரிய குடும்பம், பணம் என்று எதிலும் குறை காண முடியாது. பையனும் படிப்பை முடித்துவிட்டு தந்தையின் பிசினஸ்லேயே இறங்கிவிட்டான். இதற்கு மேல் என்ன வேண்டும்? எதிர் வீட்டு வேணியின் அக்கா மகன் பெண் தங்கம், அவளுக்கு நான் கேரண்டி என்று சொல்லவே அந்த பக்கமும் திருப்தி. ஒரே ஜாதியும் வேற, எந்த தடையும் இல்லாமல் அவர்களின் காதல் நிறைவேறியதில் நிஜந்தனுக்கு கொஞ்சம் வருத்தம்தான். குறை சொல்ல முடியாதவள் தான் காவ்யா என்றாலும் காதலில் ஒரு சுவாரஸ்யம் இல்லையே. கல்யாணம் சப்பென்று முடிந்துவிட்டது. உனக்கு ஒரு அண்ணன் இருந்து அவன் என் தங்கச்சியை எப்படி நீ சைட்டடிப்ப என் சட்டையை பிடித்து கேட்க நானும் அப்படிதான் சைட்டடிப்பேன்னு சொல்ல ஒரு அடிதடி பிளாஸ்திரி கூட இல்லாம இது என்ன அசாத்து வாழ்க்கை என்று முதலிரவில் நிஜந்தன் மனைவியாகி போன காவ்யாவிடம் குறைபட்டு கொண்டான். மறுநாள் காலை அதை இப்போது நினைத்தாலும் அந்த இரவின் தாக்கம் காவ்யாவை நடுங்க செய்தது. இத்தனை மூர்க்கமாக அவன் நடந்து கொள்வான், இருப்பினும் தன் மீது உள்ள அன்பு காதல் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாள். இரவை வேட்டையாடும் அந்த கண்களின் வக்கிரம் தேடி பிடித்தாலும் கிடைக்கவில்லை. காலை நேரங்களில் கன்னத்தில் நகக்கீரலும் குளிக்கும் போது ஆங்காங்கே நீர்பட்டு எரிந்த இடங்களும் ஏதோ வேட்டையாடப்பட்டு தப்பி வந்த மானின் நிலையை உணர்த்தியது. அதீத அன்புதான் காரணம். தன்னையே சமாதானம் செய்து கொண்டாலும் இரவு நேரம் வயிற்றில் புலியை கரைத்தது. இப்படி ஒருவனால் எல்லாருக்கும் நல்லவனாக நடக்க முடியுமா? பேச்சும் பகட்டும் கரையும் அன்பும் இரவில் மிருகமாய் வேட்டையாடும் இவனா என்று திகைத்து போனாள் காவ்யா. யாரிடமும் சொல்ல முடியவில்லை. பெங்களூர் பயணம் நரகமாய் நகர்ந்த இரவுகளின் அவளுக்கு முதல் இன்பம் 45 நாள் கரு. இனிமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்துக்கணும். குளித்துவிட்டு தலையை துவட்டிய நிஜந்தன் ஏன் என்பதை போல பார்த்தான். உங்கள் ஜூனியர் வளருது, டாக்டர் கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருக்க சொல்லியிருக்கார் என்று புன்னகையோடு சொல்ல அவன் ஏதும் சொல்லாமல் விருட்டென்று வெளியேறினான். காத்திருந்து காத்திருந்து ஏதும் புரியாமல் கண்ணீர் கரையோடு உறங்கிய தன் மேல் ஏதோ படருவது புரிய கண்களை திறந்தாள். நிஜந்தன் நான் தான் வேண்டாம் என்று அவள் வார்த்தைகள் வெளிவரும் முன்பே துணிப்பந்து ஒன்றை வாயில் அடைத்தது. கைகால்களை அசைக்க முடியவில்லை. 4 பக்கமும் கட்டிலோடு இணைத்து கட்டப்பட்டிருந்தாள். அன்றிரவு வெகு மோசமாக வேட்டையாடப்பட்டாள். மறுநாள் அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க காவ்யா குளியரலையில் இரத்த கீறல்களோடு 45 நாள் கருவும் தண்ணீரோடு தண்ணீராய். யாரிடம் சொல்லி அழுவது? 4-5 நாட்கள் கழித்து பெட்டியோடு பிறந்த வீட்டிற்கு செல்ல துணிய மறுப்பேதும் சொல்லாமல் கொண்டு வந்து விட்டான். காவ்யாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவும் இஷ்டம். ஆனா பாருங்க அத்தை, மெய்யோ பொய்யோன்னு இருந்துட்டு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கவலைப்படுற, இங்கே விட்டாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பாளேன்னு தான் கூட்டிட்டு வந்தேன்.